எல்லோருக்கும் வணக்கம். நீங்க நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோதிடத்துல ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த கிரகங்கள் 2 கிரகங்கள். அது ஒரு நிழல் கிரகங்கள். இந்த நிழல் கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள மாத்திரும்னு வச்சுக்கங்களேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி இந்த 7 கிரகங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். சூரியன், சந்திரன் நட்சத்திரங்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி இது கிரகங்கள். இந்த 7 கிரகங்களுக்கும் இந்த 2 கிரகங்கள் என்ன மாதிரியான பலத்தையும் தர முடியும், ஒரு பலவீனத்தை தர முடியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகு கேதுகள் ஒரு நிழல் கிரகம். இந்த நிழல் கிரகம் எங்கெல்லாம் இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள்ல அந்த ஜாதகர் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடியவராக வருகிறார் அப்படிங்கிறது சொல்லுது ஜோதிட விதி. பொதுவா அந்த ராகு பகவானும் கேது பகவானும் எந்த கிரகங்களுடன் சேர்ந்தாலும் சரி, எந்த கிரகத்தை பார்த்தாலும் சரி, எந்த கிரகத்தினுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, அது சார்ந்த பிரச்சனைகளை அந்த ஜாதகர் வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். திசா காலங்களிலோ புத்தி காலங்களிலோ வச்சுக்கோங்களேன். இந்த ராகு பகவானும் கேது பகவானும் நினைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு கிரகத்தை பலவீனப்படுத்தவும் முடியும், பலம் இழக்க செய்ய முடியும், அதன் செயல்பாடுகளை முழுசா கட்டுப்படுத்த முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் வாழ்க்கை இப்ப நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட போறோம். அந்த ஜோதிடர் நம்மளுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு உனக்கு இந்த திசா காலங்கள் அருமையா இருக்குப்பா, நீ இந்த ஒரு 10 வருஷம் சந்திர திசை காலங்கள் மிகப்பெரிய ஆளா வரலாம் இப்படின்னு ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அங்க ஒரு சூழ்ச்சமா நமக்கு தெரியாம அந்த 10 வருட காலம் சரியான முறையில நம்மளால எது செஞ்சாலும் வாழ்க்கையில தோல்வி பிரச்சனை வந்துட்டே இருக்கு. காரணம் என்னன்னு தெரியலைங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ராகு பகவான் கேது பகவான் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த நமக்கு நடக்கக்கூடிய திசா கிரகங்கள் இருக்கிறதுனா திசா நடத்தக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்தை முழுமையா இயக்கக்கூடிய கட்டுப்பாடு இந்த ராகு கேது எடுத்திருப்பாங்க. ஒன்னா நமக்கு நடக்கக்கூடிய திசை இந்த ராகு கேது நட்சத்திரத்தின் மீது நின்று நடக்கும், அல்லது ராகு கேதுகளோட இயக்கத்தில் நின்று நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவா எல்லா கிரகங்களுக்கும் சில பார்வைகள்னு கொடுத்திருக்காங்க. இப்ப எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை பொதுவா கொடுத்திருக்காங்க. குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் சில குறிப்பிட்ட பார்வைகளை எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. சனி பகவானுக்கு 3 7 10, குரு பகவானுக்கு 5 7 9, செவ்வாய் பகவானுக்கு 4 7 8. மீது எல்லா கிரகங்களுக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 7ஆம் பார்வையா பார்க்கும். இந்த 3 கிரகங்கள் மட்டும் தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஸ்பெஷலா 2 பார்வை சேர்த்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராகு கேதுகளுக்கு பார்வை கிடையாது. ஆனா தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நேர் 7ஆம் பார்வையை ஒரு கிரகத்தை இயக்கும். நேர் அடுத்து 3ஆம் பார்வையா தன்னுடைய இயக்கத்தை கிரகத்துக்கு கொடுக்கும், ஒரு வீட்டுக்கு கொடுக்கும். தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நேரம் அப்படியே பின்னாடி 11ஆம் பார்வையாக இந்த பக்கம் 3ஆம் இடம், இந்த பக்கம் ஒரு 3ஆம் இடம், 2 பக்கம் 3ஆம் இடமா அந்த தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு இயக்கத்தை கொடுக்கும். பார்வை கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இயக்கம் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த கிரகத்துக்கு இருந்தாலும் கூட இந்த இயக்கம் அந்த செயலை செய்ய விடாம ஒரு கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய உச்ச தசை வாழ்க்கையில அந்த உச்ச தசை சுக்கர தசை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு 20 வருஷம் சுக்கர தசை. இவன் 20 வருஷத்துல வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளாயிருவாங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஆனா நேர் 7ஆம் வீட்டுல ராகுவோ கேதுவோ இருக்கு. சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய நேர் 7ஆம் வீட்டுல ராகுவோ கேதுவோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சுக்கிரனை வாழ்க்கையில செய்ய விடாம நன்மை செய்ய விடாம இயக்கக்கூடிய தன்மை இந்த ராகு கேதுகளுக்கு உண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினா கூட மிகப்பெரிய சோதனையை அந்த காலத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்த திசா காலங்கள் நல்லது நடக்கக்கூடிய திசையா இருந்தாலும் ராகு கேதுவோட நட்சத்திரத்துல நின்று ஒரு திசா காலங்கள் நடக்குது அப்படின்னா அந்த திசைகள் நமக்கு மிகப்பெரிய அளவுல பலனளிக்காமல் போகக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட விதிகள் சொல்லப்படுதுன்னு வச்சுங்க. இந்த ராகு பகவான் எந்த வீட்டுல இருக்கிறாரோ இந்த ராகுவோ கேதுவோ 12 கட்டங்கள்லாம் நமக்கு எந்த வீட்டுல இருக்காரோ அது சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இந்த ஜோதிட ரீதியாக ஏற்படும் வச்சுங்க. நன்மைகள் அளித்தாலும் கூட திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகங்களை இந்த ராகு கேது பகவான் தந்தாலும் கூட அது சார்ந்த அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அது சார்ந்த காரகத்துவ பிரச்சனையில கொஞ்சமாவது பிரச்சனை தராம போகாது. அது சார்ந்த விஷயங்கள் கஷ்ட நஷ்டங்கள் குறையும் வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு வகையில நம்ம கஷ்ட நஷ்டங்கள் அந்த ராகு கேது கொடுக்காம போக அவர் பாக்குறப்போ இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 1ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காருன்னு வச்சுங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட சிந்தனை இருக்கும். வாழ்க்கையில எதையாவது நம்ம பெரிய அளவுல செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பொதுவா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சின்னதா ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த லக்னத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஹோட்டல் கடை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்னதா ஆரம்பிச்சாங்க கூட 10 ஏரியால 10 இடத்துல சின்ன சின்னதா ஆரம்பிச்சிடணும்டா இப்படின்னு ஒரு பிரம்மாண்ட சிந்தனை நம்ம பேர் அங்கங்க இருக்கணும்டா இப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட சிந்தனை இருக்கும் பாத்தீங்களா. அந்த சிந்தனை வாழ்க்கையில ஒரு ராகு பகவான் கொடுத்துருவார். இந்த பிரம்மாண்ட சிந்தனையை கொடுத்தாலும் கூட இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னா
யாருடைய பேச்சையும் பல நேரங்கள்ல கேட்க விடாம பண்ணக்கூடிய சூழல் இந்த ராகு பகவான் ஏற்படுத்திட்டே இருப்பாரு அந்த ஜாதகருக்கு. நம்ம ஒரு விஷயம் செய்வோம், இப்படி செய்ப்பா, இது நல்லதுப்பான்னு சொன்னா கூட அதுக்கு ஆப்போசிட்டா, ஏன்னா இது வக்ரம், இயற்கையாவே வக்ரம். இந்த ராகு கேதுகள் இயற்கையாவே எல்லா கிரகமும் முன்னோக்கி நகரும் பொழுது இந்த ராகு கேதுகள் மட்டும் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பு கொண்ட கிரகங்கள் இந்த 2 கிரகங்கள். அதனால வாழ்க்கையில எது சொன்னாலும் அந்த ராகு லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆப்போசிட்டா செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படாது. அவங்களுக்கே தெரியாது, இயல்பா செய்யக்கூடிய நபர்களா மாறிடுவாங்க. அடுத்து லக்னத்துல கேது பகவான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு 1ஆம் இடத்துல கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல ஞானம் கொண்ட நபராக இருப்பாரு. அதே மாதிரி வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கற்று தெரிந்து அந்த உணர்ந்து கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து வராங்க பாத்தீங்களா. அந்த கஷ்ட நஷ்டங்களை அடையும் பொழுது வாழ்க்கையில் ஒரு ஒரு உணர்வு ஏற்படும் பாத்தீங்களா. அந்த உணர்வை இந்த கேது பகவான் வாழ்நாள் முழுவதும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த லக்னத்தில் கேது பகவான் இருக்கக்கூடியவர். ராகு பகவான் வாழ்க்கையில ஒருத்தருக்கு பிரச்சனை தராரு அப்படின்னா, இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அந்த உணர்வை தருவார். அந்த பிரச்சனைக்கான உணர்வு ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த உணர்வை கொடுக்கக்கூடிய கிரகமா மாறிடும். குச்சி எடுத்து அடரான்னு சொல்றதுக்கு குச்சி எடுத்து அடிச்சோன்னு ஒரு வழி வருது பாத்தீங்களா. அந்த குச்சி எடுத்து அடரான்னு சொல்றது ராகு அப்படின்னா, குச்சி எடுத்து அடிச்சு அந்த உணர்வு ஏற்படுது பாத்தீங்களா, அதுதான் கேது. இந்த மாதிரி வாழ்க்கையில ஒருவருடைய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாக இந்த ராகு கேதுகள் வாழ்நாள்ல இருந்துகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிந்தனை இருக்கும். மிகப்பெரிய அளவுல பேசினாலே லட்சம் கோடின்னு பேசக்கூடிய நபர்களா இருக்காங்க பாத்தீங்களா. அதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய நபர்கள். பொருளாதார திட்டம் போட்டாலே அவங்க கோடிக்கணக்கில் தான் போடுவாங்க, கோடிக்கணக்கில் தான் பேசுவாங்க. ஆனா இந்த கேது பகவான் வந்து 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, பொருளாதார விஷயங்கள்ல நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு அதன் மூலியமாக உணர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க இந்த 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய நபர். நிறைய வாழ்க்கையில என்னை மாதிரி பொருளாதார விஷயத்துல யாருமே கஷ்டப்பட்டது இல்லடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதிரி 12 பாவங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ராகுகேதுகள் எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அது சார்ந்த பிரச்சனைகளையும் அது சார்ந்த கஷ்ட நஷ்டங்களையும் இந்த ராகுகேதுகள் வாழ்நாள்ல அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ராகு பகவானுடைய கேது பகவானுடைய அமைப்புல இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுடைய திசா நடக்கக்கூடிய நபர்கள், அவர்கள் புத்தி நடக்கக்கூடிய நபர்கள், இந்த லக்னத்துல ராகு 7ல கேது, 2ஆம் இடத்துல ராகு 7ல கேது, லக்னத்தில் கேது 7ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்தில் கேது 7ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் ராகு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அது வந்து ஒரு சர்ப்பதோஷமாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு திருமண தடைக்காக காரணங்களாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி ராகு பகவான் கேது பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அது சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பொருளாதார விஷயம் 3ஆம் இடத்துல ராகு பகவான் ஒருத்தர் இருக்கு அப்படின்னா பொருளாதார விஷயங்கள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபரா இருப்பாரு. எந்த விஷயம் செஞ்சாலும் ஒரு மாற்றம் செஞ்சாருன்னா மிகப்பெரிய அளவுல செய்யக்கூடிய நபரா இருப்பாரு. ஒரு முயற்சி செய்யறாருன்னா மிகப்பெரிய முயற்சி செய்யக்கூடிய நபரா இருப்பாரு. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அப்படின்னா முயற்சி செஞ்சு அதுல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு மாற்றம் செஞ்சு அதுல பிரச்சனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ஒரு குழப்பமான மனநிலையை தரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த 3ஆம் இடத்துல ராகு கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும். அடுத்து 4ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு இந்த இடம் சார்ந்த வகையில வாழ்நாள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நம்ம ஒரு இடம் வாங்க போறோம், இடம் முடிக்க போறோம் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இந்த ராகு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நம்ம இருக்கக்கூடிய வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாரு. வீட்டுல அடிக்கடி ஒரு மன நிம்மதி இழப்பை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது இருக்கும். தாயாருக்கு அடிக்கடி சில உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியவராக இந்த 4ஆம் இடத்துல கேது பகவான் ராகு பகவான் இருப்பார். இதே இந்த கேது பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன், அது ஒரு கஷ்ட நஷ்டத்தை ஏற்படுத்துவார். வாழ்நாள் முழுவதும் என்னால ஒரு வீடு வாங்கி கட்டணும்னு நினைக்கிறேங்க, கட்டவே முடிய மாட்டேதுங்க, ஏனே தெரியலைங்க அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி என்னுடைய தாயார் அடிக்கடி உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புனா எனக்கு எங்க அம்மாவுக்கு பேச்சுவார்த்தை இல்லைனாலே ரொம்ப மனசு வலிக்குது. இப்படி கூட இந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பார். இந்த ராகுகேது எந்த பாவத்தில் இருக்காங்களோ அது சார்ந்த பிரச்சனையா இந்த ஜாதகம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ராகு திசா நடக்கிறவங்க, கேது திசை நடக்கிறவங்க, ராகு புத்தி கேது புத்தி, ராகு கோச்சார ரீதியா ஜாதகத்துல பயணிக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் சில அந்த காலத்துல வந்து ராகு கேதுக்கான வழிபாடுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த திசா காலங்களை, புத்தி காலங்களை, கோச்சார ரீதியான காலங்களை நம்ம கடந்து செல்வதற்கு நல்ல ஒரு இறை வழிபாடு நமக்கு உறுதுணையா நிற்கும். நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கு. நன்றி.